அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக ஊரப்பாக்கத்தில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த மழை நீரால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தவித்து வருகின்றன. குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த மழை நீரால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தவித்து வருகின்றன. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போர்க்கால அடிப்படையில் மழைநீரை அகற்ற தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன், இது குறித்த விரிவான தகவல். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று கனமழை பெய்து, நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெகதீஷ் நகர் மற்றும் தாய்முகாம்பை நகர் ஆகிய பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வசித்து வருகிறார்கள். தற்போது அந்த பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பகுதி மக்கள் வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் ஆண்டுதோறும் எந்த மழை பெய்தாலும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்த மழைநீரை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம், ஊராட்சி, நகராட்சி சார்ந்த அதிகாரிகள் யாரும் இது வரைக்கும் வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மழைநீருடன் குடிநீரும் இந்த மழைநீருடன் கால்வாய் நீரும் கலந்து வருகிறது. இதனால் அந்த துர்நாற்றம் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் இந்த மழை நீரில் பாம்பு, பூச்சி போன்ற இரவு நேரங்கள் வீடுகள் வருவதால் அச்சத்தில் உள்ளனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் காய்ச்சல் மற்றும் மலேரியா போன்ற நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டதாக பகுதி மக்கள் ஏற்கனவே குற்றச்சாட்டு வந்தனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை அகற்ற வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை உடனடியாக அகற்றினால்தான் இப்பகுதியில் இருக்கும் மக்கள் வெளியே சென்று அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியும். இந்த பொருட்கள் வாங்கி பால் மற்றும் பொருட்கள் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது பள்ளி, கல்லூரிக்கு மற்றும் வேலைக்கு செல்வது கூட இந்த பகுதியிலிருந்து வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த ஊரப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி சார்ந்தவர்களும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த சாலையில் தேங்கியுள்ள தண்ணீரும் அந்த பகுதியை சுற்றியுள்ள அந்த மழைநீரை தேங்கியுள்ளதை இதை உடனடியாக அகற்ற வேண்டும். மோட்டார் மின் மூலம் அகற்றினால்தான் இந்த தண்ணீரை வெளியேற்ற முடியும். தொடர்ந்து 2 நாட்களாக இந்த மழை தண்ணீரில் நாங்கள் தவிர்த்து வருகிறோம். வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு அவசரத்துக்கு மருத்துவமனை கூட செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக இந்த பகுதியில் கூடிய தண்ணீரை அகற்றி எங்களுக்கு நாங்கள் வெளியே செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பத்மநாபன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.